மாண்புமிகு உறுப்பினர் சவுந்தரபாண்டி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, லால்குடி நகராட்சிக்கு பாதாள சாக்கடை வேண்டும் என்று மாண்புமிகு அமைச்சரிடத்தில் கடிதம் கொடுத்துள்ளேன். அதோடு மட்டுமல்லாமல் உங்கள் தொகுதியில் முதல்வர் திட்டத்திலும் இந்த பணியை செய்து தர பரிந்துரை செய்துள்ளேன். இந்த பணியை செய்து கொடுக்க மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன்வருவார்கள் என்பதை அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, லால்குடி 4 தெருக்கள், தேரோடும் தெருக்கள் 4 தெருக்கள் மட்டும்தான் கொஞ்சம் அகலமான தெருக்கள். மற்ற இடங்கள்லாம் குறுகிய தெருக்களாக இருக்கிறது. இப்போது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் லால்குடிக்கு தாலுகா அலுவலகம், பத்திரப்பதிவு அலுவலகம், புதிய பேருந்து நிலையம், புதிய மார்க்கெட் என்று அனைத்து திட்டங்களை வரப்பட்டிருக்கிறது. லால்குடிக்கு செய்வதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. என்னுடைய பழைய தொகுதி. எனவே மாண்புமிகு முதலமைச்சர்களை கலந்து பேசி அதற்கு எவ்வளவு நிதி ஏற்படும் என்பதை திட்டமாக விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு அதை தொடங்குவதற்கு எல்லா முயற்சிகளையும் எடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். விநாயகன் 23 மாண்புமிகு உறுப்பினர் திரு கு பிச்சாண்டி. மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சிங்களத்தீவினுக்கு ஒரு பாலம் அமைப்போம், சேதுவை மேடுநிறுத்தி வீதி சமைப்போம் என்று 100 ஆண்டு காலத்திற்கு முன்னால் மகாகவி பாரதி அவர்கள் இப்படி ஒரு பாடலை பாடி வைத்தார். அவருக்கு ஒரு நம்பிக்கை, இது ரெண்டத்தையும் இணைக்க முடியும்னு. 100 ஆண்டு காலம் கழித்து நம்முடைய துணை பேரவைத் தலைவர் மாண்புமிகு பிச்சாண்டி அவர்கள் இப்பொழுது பாலம் அமைக்கப்படுமா என்று ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். இலங்கையில் நடைபெற்று வருகிற உள்நாட்டு போர், சுற்றுச்சூழல் பாதிப்பு போன்ற காரணத்தினால் இந்தியாவை இலங்கையை இணைக்கும் பாலம் அமைக்கும் திட்டம் கனவு திட்டமாகவே இன்றைய வரை இருந்து கொண்டிருக்கிறது. கடந்த 2015ஆம் ஆண்டு இலங்கை பிரதமர் திரு ரணில் விக்ரமசிங்கே இந்தியாவுக்கு வருகை தந்த பொழுது தனுஷ்கோடி முதல் தலைமன்னார் வரை சுரங்க பாலம் அமைக்கலாம் எனும் யோசனையை இந்தியாவின் சார்பாக தெரிவிக்கப்பட்டு முன்னெடுப்புக்கு எடுத்துக்கொண்டோம். ஆனால் அந்த திட்டத்திற்கு இலங்கை அரசு மறுப்பு தெரிவித்த நிலையில் சுரங்க சாலை போக்குவரத்து பாதை அமைக்க திட்டம் கைவிடப்பட்டது. இந்த சூழ்நிலையில் 14/7/2002 அன்று நானும் நெடுஞ்சாலைத்துறையுடைய கூடுதல் தலைமை செயலாளர் பிரதீப் யாதவ், அன்றைய தலைமை பொறியாளர் சந்திரசேகர், பாலமுருகன், கேப்டன் அன்பரசன், அந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாட்சா என்கிற முத்துராமலிங்கம் ஆகியோருடன் தனுஷ்கோடிக்கு நேரடியாகவே குறிப்பாக அரிச்சல் பகுதிக்கு சென்று இங்கிருந்து பாலம் கட்டலாமா அல்லது கப்பல் விடலாமா என்று ஆய்வு செய்த பொழுது நம்முடைய தனுஷ்கோடியிலிருந்து தலைமன்னார் சுமார் 23 கிலோமீட்டர் தூரம் அவைகள் இருக்கிறது. அந்த வகையில் நம்முடைய இந்த நிலையில் 2023 ஜூலை மாதம் இந்தியாவுக்கு வருகை தந்த ரணில் விக்ரமசிங்கே மீண்டும் இந்த பேச்சுவார்த்தை இந்தியா இலங்கை இணைக்கும் வகையில் சாலை போக்குவரத்து பாலம் மற்றும் பைப் லைன் அமைப்பதற்கான திட்டம் முன்மொழியப்பட்டது. பாலம் அமைப்பது என்பதென்றால் இரு நாடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இந்த பிரச்சனை எனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் உரிய அறிவுரை பெற்று மீண்டும் ஒன்றிய அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்கிற வகையில் ஒரு கடிதத்தை அரசின் சார்பாக எழுதப்படும் என்ற நேரத்தில் மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அந்த கேள்வியிலே அவர் இன்னொரு கேள்வியும் உங்களை கேட்டிருக்கிறார். மும்பையிலே அடல் சேது பாலம் கொண்டு சென்னையில போக்குவரத்து நெரிசலை குறைக்க பாலம் அமைக்க முடியுமா என்ற ஒரு கேள்வியை தொடுத்திருந்தார்கள். கலங்கரை விளக்கத்தில் இருந்து நீலாங்கரை வரை சுமார் 15 கிலோமீட்டர் தூரம். எனவே இணைப்பதற்காக கடல் மேலே பாலம் அமைப்பதற்காக விரிவான சாத்தியக்கூறு இருக்கிறதா என்பதை DFR மூலமாக தொடர்ந்து திட்ட அறிக்கையை மேற்கொள்ளுகின்ற பணியிலே நெடுஞ்சாலைத்துறை ஈடுபட்டிருக்கிறது. மாண்புமிகு உறுப்பினர் பிச்சாண்டி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ராமாயணத்தில் ராமர் இலங்கைக்கு பாலம் கட்டியதாக இருக்கிறது. ஆகவே நம்முடைய அமைச்சர் அவர்கள் அதற்கான விளக்கங்களை இன்று சொன்னார்கள். வேறொரு நாட்டோடு அவருடைய அனுமதி பெற்று கட்ட வேண்டும் என்று சொல்லியிருக்கின்ற காரணத்தால் நவீன் மும்பையிலே கடல் வழியாக 22 கிலோமீட்டருக்கு அடல் சேது பாலம் 17,760 கோடி ரூபாயிலே கட்டப்பட்டிருக்கிறது. அது ஒன்றிய அரசு தான் நிதி அளித்திருக்கிறது. இங்கே அதிக அளவு நமக்கு போக்குவரத்து நெரிசல்கள் இருக்கின்ற பகுதிகளில் எல்லாம் அப்படிப்பட்ட கடல் வழியாக நாம் செய்யும் போது இடம் நாம் கையகப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்காது. ஆகவே கடல் வழியாக
நம்முடைய பட்டினப்பாக்கத்திலிருந்து நம்முடைய மகாபலிபுரம் வரை அந்த பாலத்தை அமைத்தால் அதன் மூலம் இந்த டிராபிக் நெருக்கடியை குறைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதற்காக மும்பையிலே கடல்சார் வாரியம் என்று தனியாக அமைத்து இன்றைக்கு 3க்கும் மேற்பட்ட பாலங்களை கட்டியிருக்கிறார்கள். அதே போல கொச்சியிலே அதிக அளவு பாலங்கள் கடலிலே கட்டப்பட்டிருக்கின்றன. ஆகவே நம்முடைய நெடுஞ்சாலைத்துறையும் தனியாக கடல்சார் வாரியம் என்று இந்த பாலத்திற்காக ஒரு துறையை உருவாக்கி அதன் மூலம் கடலிலே இந்த பாலங்களை கட்டும்போது இடம் கையகப்படுத்த வேண்டிய நிலை இல்லாமல் இருக்க காரணத்தாலும் டிராபிக்கை நாம் சரி செய்யக்கூடிய காரணம் இருக்கின்ற காரணத்தாலும் பட்டினம் மகாபலிபுரம் வரை அதை செய்வதற்கு அரசு நடவடிக்கை எடுக்குமா என அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நல்ல ஆலோசனை நம்முடைய பேருடைய துணைத் தலைவர்கள் இந்த அரசுக்கு அளித்திருக்கிறார்கள். பொதுவாக ஏற்கனவே வாரியம் ஒன்று உருவாக்கப்படுமா என்று கேட்கிறார். ஏற்கனவே கடற்சால் வாரியம் மேரிடைம் போர்டு என்பது ஏற்கனவே தமிழக அரசின் சார்பாக ஏற்கனவே ஒரு வாரியம் இருக்கிறது. அந்த வாரியத்தின் மூலமாக சிறு துறைமுகங்களை ஏற்கனவே அதன் அடிப்படையில் தான் சிறு துறைமுகங்களை மேம்படுத்துகிற பணிகளை அந்த துறை ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தான் அவர் சொன்ன அந்த அடல் சேது பாதம் மும்பையில் அந்த பாலத்திற்கு நானும் நேரடியாக பார்வையிட்டு அந்த பாலத்திலே நானும் பயணித்தேன். அதனுடைய விளைவாகத்தான் இப்பொழுது நம்முடைய கலைஞர் விளக்கத்திலிருந்து மாமல்லபுரம் என்பது நீண்ட தூரமாக இருக்கிற காரணத்தினால் முதல் கட்டமாக அந்த கலைஞர் விளக்கத்திலிருந்து நீலாங்கரை வரைக்கும் 15 கிலோமீட்டர் இருக்குது. முதல் கட்டமாக அந்த பணியை எடுத்துக்கொள்ளலாம் என்ற அடிப்படையில் தான் இப்பொழுது திட்ட அறிக்கை தயார் பண்ணுவதிலே துறை சார்பாக பொறியாளர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது முழுமை பெற்ற உடனேயே ஒன்றிய நிதியிலிருந்து அதை செய்வதா அல்லது தனியார் பங்களிப்போடு செய்வதா அல்லது மாநில நிதியிலிருந்து செய்வதா என்பதை முதலமைச்சரிடம் கலந்து பேசி முடிவு செய்யப்படும்.